السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم موضع صوت في الجنة خير من الدنيا وما فيها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருளுக்குத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை கடந்த வருடத்தில் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நிரப்பமான மழைகளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு பத்துகளிலும் நாம் அந்த மழையை அல்லாஹ் நியாமத்தாக நமக்கு தர வேண்டும். அதில் பரக்கத்தும் தையிபன் நாபியா என்று பெருமானார் சொன்ன பலன் தரக்கூடிய மழையாக அல்லாஹ் தஆலா இந்த மழையை ஆக்கி தருவானார். எந்த விதமான இடர்களும் பேராபத்துகளையும் விட்டு நம்மையும் நம் குடும்பங்களையும் உலகத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானார். சங்கையான பெருமக்களே, தொடர்ச்சியாக ஒரு நடப்பு செய்திகளை வாரங்களில் பயான்களோடு நாம் பார்த்து கொண்டிருந்தோம். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் அவர்கள் உரையாடுகிற பொழுது இரண்டு கண்ணோட்டங்கள் இருக்கும். ஒன்று, சஹாபிகள் கவலையாக துவண்டு போய் அவர்கள் விரக்தியாக வருத்தமாக இருக்கிற நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் சார்ந்த விஷயங்களை பேசுவார்கள். சுவர்க்கத்தில் உள்ள அற்புதங்களை சொல்லுவார்கள், மகிமைகளை சொல்லுவார்கள், மகோதரங்களை பேசுவார்கள். அதை பார்த்த சஹாபிகள், கேட்கிற சஹாபிகள் அந்த சுவர்க்கத்திற்குள் வாழுவதை போன்று எண்ணுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் சார்ந்து பேசினார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் சுவர்க்கத்திற்குள் வாழுகிறோமோ என்று எண்ணுகிற அளவிற்கு பெருமானாருடைய பேச்சு அமைந்திருக்கும். சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லா விதமான பலாபலன்களையும் பேசுவார்கள், கீர்த்திகளை பேசுவார்கள், அங்கிருக்கக்கூடிய அழகுகளை பேசுவார்கள், பொருள்களை பேசுவார்கள், மாளிகைகளை பேசுவார்கள். எல்லாம் நாங்கள் வாழுவதற்கு அந்த இடத்தில் வாழ்ந்தால் என்ன உணர்வு ஏற்படுமோ அப்படிப்பட்ட உணர்வை எங்களுடைய உள்ளங்களில் கொண்டு வந்து ஊட்டுவார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் சில பொடுபோக்குத்தனங்கள், சில விதமான அவர்களிடத்தில் சில குறைபாடுகளை காண்கிற பொழுது நரகம் சார்ந்து பேசுவார்கள், நரகத்தினுடைய எச்சரிக்கை சார்ந்து பேசுவார்கள், அங்கிருக்கக்கூடிய கொடிய விஷயங்களை பற்றி பேசுவார்கள், நெருப்பின் ஜுவாலைகளை பற்றி பேசுவார்கள். இதையெல்லாம் சஹாபிகள் கேட்டால் அந்த நரகத்தினுடைய வாடை போல எங்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்கிற அளவிற்கு அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும். சுவர்க்கம் சார்ந்து பேசுகிற பொழுது பெருமானாருடைய முகம் ரோஜாவை போன்று இருக்கும். அதுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் சார்ந்து பேசுகிற பொழுது முகம் மஞ்சரித்து போய் சமயத்தில் சிவந்து போய் பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக மிகவும் பயமாக இருக்கும் என்கின்ற அந்த சூழலை சஹாபிகள் விவரிப்பார்கள். சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிற நாம் இந்த உலகத்தில் வெற்றியை காண வேண்டும் என்பதை நாம் எப்படி வழிவகுக்கிறோம், எதை வரையறுக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய அதிகபட்ச எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களை யோசித்து பார்த்தால்
ஒரு மனிதனுடைய உச்சபட்சமான அவனுடைய ஆசை எதுவாக இருக்கும் என்றால், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும், அந்த சம்பாத்தியத்தை கொண்டு குடும்பங்களை வாழ்விக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அதற்கு பின்னால் குடும்பங்கள் ஒரு நிலை பெற்றதற்கு பின்னால் அவன் சேகரிக்கிற பொருளாதாரத்தில் ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்று போராடுவான். அந்த நிலத்தை வாங்கியதற்கு பின்னால் அந்த நிலத்தில் ஒரு வீடை கட்ட வேண்டும், சொந்தமாக ஒரு வீடு அமைக்க வேண்டும் என்கிற ஆசை அவனிடத்தில் ஏற்படும். அந்த வீட்டை அவன் அழகாக கட்டிவிட்டு சொந்தங்களை, சூழல்களை, நண்பர்களை எல்லாம் அழைத்து அந்த வீட்டினுடைய திறப்பு விழாவை ஏற்படுத்தி அந்த வீட்டில் வாழ துவங்குவான். வாழ துவங்கிய சில வருடங்களுக்குள் அவனுக்கு மரணம் ஏற்படும். அந்த மரணத்திற்கு பின்னால் அவன் வாழ்க்கை முழுவதும் சேர்த்து வைத்த பொருளாதாரம், அவனுடைய உழைப்பு, முயற்சி எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்த அந்த வீடு இப்பொழுது அவனுக்கு நிரந்தரமானது அல்ல என்கின்ற ஒரு தீர்வுக்கு வரும். அதற்கு பின்னால் அந்த வீடு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரமானதா என்று பார்த்தால் அதற்கு பின்னால் அதுவும் கடந்துவிடும். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு செய்தி, உங்களுக்கு மாளிகைகளில் சிறந்த மாளிகை, உங்களுக்கான வீடுகளில் சிறந்த வீடு என்பது நீங்கள் சுவர்க்கத்தில் வாங்கி வைக்கக்கூடிய, நீங்கள் சுவர்க்கத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடமும் மாளிகையும் தான் நிரந்தரமானது என்பதாக பெருமானார் பேசுவார்கள். சங்கையான பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தை பற்றி இறைவனை பற்றி சொல்லுவார், வசீகல்லதீன தகவ் இலல் ஜன்னத்தி ஸுமரா, சுவர்க்கத்திற்கு நாளைக்கு ஒரு கூட்டம், முஃமின்களுடைய கூட்டம் ஒட்டுமொத்தமாக அழைத்து வரப்படும், கூட்டமாக வருவார்கள். அந்த கூட்டம் ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் அந்த சுவர்க்கத்தினுடைய வாசலுக்கு வந்த பொழுது வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த வாயில் காவலர்களாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய காவலர்கள் கேட்பார்கள், இவர்கள் யார் என்பதாக. இவர்கள் சுவர்க்கத்திற்கு உகந்த முஃமின்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பின்னால் சொல்லுகின்ற வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. இறைவன் சொல்லுவான், ஸலாமுன் அலைக்கும், அந்த சுவர்க்கத்தினுடைய வாயில் காவலர்கள் சொல்லுவார்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். திபுத்தும் அலைஹா ஃபதுலுஹா ஹாலிதீன், இதற்கு பின்னால் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத அளவிற்கு நிரந்தரமாக நீங்கள் முழுக்க இந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள் என்கின்ற சுபச்சோபனம் சொல்லப்பட்டு ஒரு சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும். அதற்குள் ஒரு முஃமினுடைய கூட்டம் நுழையும். அந்த கூட்டத்திற்கு பின்னால், அதற்கு பின்னால் வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. சுவர்க்கத்தை நுழைந்ததற்கு பின்னால் எந்த விதமான இடர்களும் அவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. அதற்கு பின்னால் ஒரு நரகம் என்று ஒன்று கிடையாது, அதற்கு பின்னால் ஒரு வேதனை என்பது கிடையாது என்கின்ற அந்த செய்தி இறைவன் திருமறையில் பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைக்கின்ற இடம் கிடைத்தால் அந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் சொன்ன செய்தியில் சபையான பெருமக்களை நாம் உணர வேண்டும். சுவர்க்கம் என்பது ஒவ்வொரு முஃமின்களுக்கும் உண்மையாக உளப்பூர்வமாக இருக்க வேண்டிய ஒரு உண்மையான ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுவர்க்கம் சார்ந்து பேசுகிற, அந்த சிலாகித்து பேசுகின்ற வார்த்தைகள் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். சஹாபிகளுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுது கொண்டு ஜமாத்தோடு தொழுது கொண்டு இருக்கிற நேரத்துல தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கால் முன்னால் வைத்து எதையோ பிடிக்க முற்படுகிறார்கள். மறுபடியும் பின்னால் வருகிறார்கள். மறுபடியும் ஒரு கால் முன்னால் வைத்து மறுபடியும் பிடிப்பதற்கு முற்படுகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சஹாபிகள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், யார சொல்லலாம், தொழுகையில் வினோதமான ஒரு செயலை உங்களிடத்தில் வியாபித்து வியந்து பார்க்க வேண்டிய ஹதீஸாக இருக்கிறது. இன்னமும் சொன்னாங்க, இன்னஃபில் ஜன்னத்தில் ஷஜரத்துன், சுவர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. சுவர்க்கத்திற்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமின் அவன் 100 வருடம் அந்த மரத்தை அந்த சுற்றி வர வேண்டும் என்றால் அவன் கடந்து வருவதற்கு 100 வருட காலங்கள் ஏற்படும். அவ்வளவு தூரம் அவன் நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு மரத்தினுடைய அளவை பெருமானார் நிர்ணயிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்திலே கனவை கண்டுவிட்டு ஃபஜ்ருக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகையை காண்பார்கள். அந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் கனவிலே ஒரு மாளிகையை கண்டேன். அந்த மாளிகையின் ஓடையில் ஒரு பெண் ஒருத்தி ஒளி செய்து கொண்டிருந்தார். அங்கிருக்கக்கூடிய மாளிகைக்கு காவலாளியாக மலக்குகள் நின்றிருந்தார்கள். இந்த என்பதாக சொல்லப்பட்டது நான் தெரிந்துவிட்டேன். காரணம், அவருடைய ரோஷம் என்னை அந்த மாளிகைக்குள் போவதை விட்டு தடுத்து விட்டது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே உமர் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அழுது விட்டு சொல்வார்கள், அகாரும் நபியே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம் என்பது மிக அலாதியானது.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் சந்தைகள் கூடுவதை போன்று சொர்க்கத்திலும் ஒரு சந்தை கூடும். சொர்க்கம் சார்ந்த நிரந்தரமான பொருளாதாரத்தை நாம் ஈட்ட வேண்டும், நிரந்தரமான இடமும் நம்மளது மாளிகையும் வீடுகளும் இருக்க வேண்டும் என்றால் சுவர்க்கம் சார்ந்த தேற்றமும் ஆர்வமும் மிகுதியாக இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் அறிவிப்பார்கள். சுவர்க்கத்திலும் ஒரு சந்தை கூடும், அந்த சந்தை வெள்ளிக்கிழமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் ஒரு சந்தை கூடும். அந்த சந்தைக்கு ஆண் சொர்க்கவாதிகள் ஃபுல்லா அங்க வருவாங்க. ஆண்கள் எல்லாம் அங்கு ஒன்று கூடுவார்கள். அங்க என்ன பொருள் விற்கப்படும் எதுவுமே விற்கப்படாது, எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். அந்த இடத்துல எல்லாரும் பேசிக்குவாங்க. அந்த நேரத்தில் அந்த சந்தையில் ஒரு விதமான பருவ காற்று வீசும். அந்த காற்றோடு கஸ்தூரிகளும், கமலக்கூடிய கஸ்தூரிகளும் வாசனை திரவியங்களும் அந்த காற்றோடு சேர்ந்து அவர்களுடைய உடலில் போய் அதை அடையும். அவர்களுடைய ஆடைகளை அது தீண்டும். அந்த காற்று சென்றதற்கு பின்னால் முன்பை விட இப்பொழுது மிக பொலிவாக அழகாக இருப்பார்கள். இந்த சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய சுவர்க்கத்திற்குள் செல்லுகிற பொழுது அவர்கள் மனைவிமார்கள் கேட்பார்கள், நீங்கள் சந்தைக்கு செல்லுவதற்கு முன்னால் இருந்ததை விட இப்பொழுது மிக பொலிவாக இருக்கிறீர்களே, அழகாக இருக்கிறீர்களே, இது எப்படின்னு கேட்பாங்க. இந்த சந்தைக்கு அவ்வளவு பெரிய மகோதரம் இருக்கிறதா என்று அவர்கள் வியாபித்து கேட்பதை போன்று அங்கிருந்து சென்று வந்த ஆண்கள் கேட்பார்கள், நான் போய் வந்ததற்கு பின்னால் நீங்களும் பொலிவாக அழகாக இருக்கிறீர்களே, இதுவும் வியப்பு தானே என்பதாக அவர்கள் பேசுவார்கள் என்கின்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொர்க்கம் சார்ந்து சிலாகித்து பேசிய பெருமானாருடைய வார்த்தைகள். அதே நேரத்துல எல்லாருக்குமே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஒரு முஃமின் என்கின்ற ஒரு ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக ஒருவனுக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் ஈமான் கொண்டு விட்டோம், நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்பதாக நினைக்கிறீர்களா என்பதாக திருமறையில் ஒரு வசனத்தை இறைவன் எழுதுவான். நீங்கள் உண்மையில் பார்க்க போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அவர்கள் சொல்லுகின்ற வரலாற்று செய்தி ஒரு செய்தி இப்படி வரும். உஹது யுத்த களத்திலே நமக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். பெருமானாரோடு தொழுத, பெருமானாரோடு வாழ்ந்த ஒரு சஹாபி ஆஜானுபாகுவான தோற்றத்தோடு உஹது யுத்த களத்திற்கு வருவார். மிக திறமையாக போராடுவார். போர்க்களத்திலே அவர் நின்று கர்ஜனை செய்வார். அவ்வளவு தூரம் எதிரிகளை அவர்கள் வீழ்த்துவார். அவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் சொல்லுவார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாதி என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. சஹாபிகள் மிகவும் வருத்தத்தோடு பெருமானார் சொன்னது எப்படி உண்மையாகிவிடும் என்பதாக அதை தேடி செல்லுவார்கள். அந்த சஹாபியும் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய போர் திறனை கொண்டு நிரம்ப எதிரிகளை கொன்று விடுவார். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட வெட்டு காயத்தினுடைய வழி தாங்க முடியாமல் ஒரு பூமியிலேயே அந்த ஆரம்ப நேரத்தில் சஃப்புகளை சரி செய்து கொண்டிருப்பார்கள். போர்க்குளத்தினுடைய வரிசைகளை அணிவகுத்து சரி செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் உமைர் இப்னு ஹுராம் என்கின்ற ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்பார். பெருமானாருடைய அந்த வார்த்தையை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல பெருமானாரை ரசிச்சு அவர் இஸ்லாத்தை ஏற்றுவார். அங்க வந்த அந்த உமைர் இப்னு ஹுராம் என்கின்ற அந்த மனிதர் சஹாபியாக மாறி போனார். பெருமானார் சஃப்பை சரி செய்ததற்கு பின்னால் பெருமானார் ஆர்வம் ஊட்டக்கூடிய அந்த செய்திகளை சஹாபிகளுக்கு பேசுவார்கள். இந்த பத்ர் யுத்த களத்திற்குள் நீங்கள் நுழைந்தால் அந்த பத்ர் யுத்த களத்தில் நீங்கள் புறமுதுகு காட்டக்கூடாது, அதில் விரண்டு ஓடிவிடக் கூடாது. எவ்வளவு தூரம் உங்களால் போராட முடியுமோ அவ்வளவு தூரம் போராட வேண்டும். வீர மரணத்தை அடையக்கூடிய உங்களுக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த இடம் இருக்கிறது என்பதாக அவர்கள் அந்த சுவர்க்கத்தை சார்ந்த விஷயங்களை சஹாபிகளுக்கு ஆரம்பிக்கிற செய்தியை பெருமானார் அந்த சஹாபி கேட்கிறார். அப்பொழுதுதான் இஸ்லாம் ஏற்றிருக்கிறார். நானும் போய் போர் செய்வேன், இந்த பத்ர் யுத்த காலத்தில் நானும் உள்ள வரேன், எனக்கும் நீங்கள் சொன்ன சூழபதி கிடைக்குமா என்பதாக பெருமானாரிடத்தில் அந்த சஹாபி கேட்பார். பெருமானார் ஆம் என்பதாக சொன்ன பொழுது கையில் வைத்திருந்த பெருத்த பழங்களை தூக்கி போட்டுவிட்டு நேராக போர்க்களத்திற்குள் போவார். நான் சொல்லுகிற ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. அந்த சஹாபி நேராக போர்க்களத்திற்குள் போவார். போனவர் அவருடைய முயற்சிக்கு தகுந்தவாறு சில எதிரிகளை வெட்டி வீழ்த்துவார். கடைசியாக அந்த இடத்தில் அவர் வீர மரணத்தையும் அடைந்து விடுவார். இந்த சஹாபிக்கு பெருமானார் சொர்க்கம் என்றார்கள். காலமெல்லாம் கூட இருந்த ஒரு சஹாபி, அவருக்கு ஒரு விதமான பொறுமையை இழந்த காரணத்தினால் அவருக்கு நரகம் என்றார்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஈமான் கொண்ட எல்லாருக்குமே ஒன்று, அல்லாஹ்விற்காக எவ்வளவு அர்ப்பணிக்கிறார் என்கின்ற ஒரு தகுதி இருக்கணும். இரண்டாவது வலியான எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் என்பது இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை மையமாக வைத்துதான் ஒரு சொர்க்கவாதி முஃமினாக இருந்தாலும் கூட இந்த ரெண்டு தகுதிகளை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நபிமார்களுக்கும்
நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனையை போன்று யாருக்குமே சோதனை கிடையாது. 7 பிள்ளைகளை பெற்ற பெருமானார் 6 பிள்ளைகளை தான் உயிரோடு இருக்கிற பொழுது தன் கையால் கஃன் தஃபன் செய்தவர்கள், தன் கையால் கபரில் கொண்டு போய் அடக்கியவர்கள். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், உயர்ந்த நபிதான், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற நபிதான். சோதனையில் மிகப்பெரிய சோதனை எது தெரியுமா? தன் கையால் தன் பிள்ளையை அடக்கம் செய்வதுதான் ஆகப்பெரும் வழியை தரக்கூடிய விஷயம். பெருமானாருக்கு அது நடந்தது. ஊரை விட்டு விரட்ட எல்லா செய்திகளும் நமக்கு தெரிந்ததுதான். நபிமார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சோதனைக்கு ஆளாக்கப்படுவதும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்களா என்கின்ற செய்தியை அல்லாஹ் கவனிப்பதற்காகத்தான். நீங்கள் குர்ஆனில் எத்தனை நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அங்கு பேசப்படுகின்ற வரலாற்று செய்திகளை அல்லாஹ் எப்படியெல்லாம் வியாபித்து பேசுகிறான் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்தாலும் 2 செய்தி உங்களுக்கு கிடைக்கும். பிறப்பு சார்ந்த விஷயத்தையோ இறப்பு சார்ந்த விஷயத்தையோ நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே வரலாற்று செய்தியை சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வரலாற்றினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் எங்கெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள், எங்கெல்லாம் பொறுமையா இருந்தாங்க. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குடும்பத்தை வராந்தர பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு வர சொன்னார். விட்டு வந்தார்கள், பொறுமை காத்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு வயசுக்கு வந்ததற்கு பின்னால் பிள்ளை கொஞ்ச நாள் வளர்ந்துருச்சு. பிள்ளையை அறுக்க சொன்ன பொழுது கொஞ்சம் தயங்காமல் அறுத்தார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு சோதனையாகவும் தரப்பட்டது. இன்னொரு பக்கம் பொறுமையாகவும் இருந்தார்கள் என்கின்ற 2 செய்தியை நீங்கள் யூசுப் நபியினுடைய வரலாற்றை எடுத்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாற்றை எடுத்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாற்றை எடுத்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் சொர்க்கத்தின் 2 தகுதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். சங்கிக்குரிய பெருமக்கள், அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், சுவர்க்கத்திற்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சுவர்க்கத்தில் எல்லாருமே சமம் தானே, அங்கு ஏற்றத்தாழ்வு இருக்குமா என்கின்ற ஒரு விதமான கேள்விகள் எல்லாத்துக்கும் எழும். உண்மையில் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அங்கு மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. நபிமார்களும் நாமும் ஒரே அணியில் இருப்போம் என்பதில் எந்த விதமான கருத்துகளும் கிடையாது. அவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள், நாம் ஒரு இடத்தில் இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு முஃமின்களில் சிறந்த அமல்கள், சிறந்த உயர்வான நற்கூலிகளை பெற்றவர்களுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கும். குறைவான அமல்கள், குறைவான நிபந்தனைகளை கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு என்று ஒரு சொர்க்கம் இருக்கும். இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது வானத்தை பார்த்தால் மேற்கில் இருந்து கிழக்கிற்கு ஒரு விண் நட்சத்திரம் கடந்து போவதை நீங்கள் வெளிச்சமாக பார்ப்பீர்கள் அல்லவா? அதுபோன்று கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் மேல்தரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளை அப்படித்தான் பார்ப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில நாம் இருக்கக்கூடிய சொர்க்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்கின்ற தீர்மானமும் லட்சியமும் இந்த உலகத்தில் நாம் கையில் எடுக்காவிட்டால் காலம் முழுவதும் ஏக்கமாக இருப்பார்கள் என்கின்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற பொழுது ஏக்கங்கள் இருக்குமா? நாம் அந்த சொர்க்கத்தை அடையாம விட்டுடுமேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குமான்னு கேட்டார். இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான பெருமக்களே, உலகத்தில் எவ்வளவு தூரம் நாம் சென்று நம்மளுடைய வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு போராடுகிறோம். இந்த ஊரிலே மிகிக்க வேண்டும், நாம் மெச்சுமையாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம். அது தவறு அல்ல. சுவர்க்கத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம், நிரந்தர வாழ்க்கையில் நாம் எந்த தகுதியில் இருக்க போகிறோம் என்பதைத்தான் ஒரு முஃமின் யோசிக்க வேண்டும் என்பதை அனுதினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். அருமையான பெருமக்களை, அந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சுவர்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இருப்பதை போன்று சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் இப்படி வருகிறது, நான் 3 மனிதர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு வாங்கி தருவதற்கு ஆசைப்படுகிறேன். அந்த 3 மனிதர்களுக்கு எப்படி சொர்க்கம் வாங்கி தருவேன் என்று சொன்னால், ஒருவருக்கு ஓரத்தில் வீடு வாங்கி தருவேன், ஒருவருக்கு நடுவில் வீடு வாங்கி தருவேன், ஒருவருக்கு அந்த சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தில் வீடு வாங்கி தருவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கான சொர்க்கம் யாருடையது என்று சொன்னால், தர்குல் மரா, உண்மை என்று சமூகத்திற்கு தெரிந்திருந்தும் அவர் மீது பழி சுமத்தப்படுகிற பொழுது அவர் தர்க்கிக்காமல் இருக்கிறார் அல்லவா, தர்க்கம் செய்யாமல் அடுத்தவரிடத்தில் போய் தர்க்கம் செஞ்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஆசை இல்லாமல் விலகி போகிற ஒருவருக்கு ஓரத்தில் நான் வீடு வாங்கி தருவதற்கு வாக்களிக்கிறேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்குல் கிذபி வ மாஹிசன், உலகத்தில் வாழுகிற நேரத்தில் பொய்யை நம்ம லேசா நினைக்கிறோம். ஒரு சாதாரணமா விளையாட்டுக்கு பேசப்படுவதும் கேளிக்கைக்காக பேசப்படுகின்ற வார்த்தைகளும் அது பொய்யாக இருந்தாலும் கூட, பிறரை சிரிக்க வைப்பதாக இருந்தாலும் கூட, பிறரிடத்தில் நாம் எள்ளி நகையாடுவதாக இருந்தாலும் கூட உண்மை கலந்திருக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு தூரம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் என்கின்ற அந்த சஹாபிக்கு அவருடைய தாயார் உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார்.
விளையாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைய அந்த தாயார் வா உனக்கு ஒன்று தருகிறேன் என் கையில் இருக்கிறது என்பதாக அந்த பிள்ளை ஏமாத்தி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. ஏமாத்தி கூப்பிடல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் செய்வதை போல வா உனக்கு ஒன்று தரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளையும் அந்த அப்துல்லாஹ் உமரும் ஓடி வருகிறார். அந்த நேரத்தில் ஓடி வருகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயார் இடத்தில் பார்த்து கேட்கிறார்கள், அந்த பிள்ளையை ஏதோ தரேன்னு கூப்பிட்டியம்மா, என்ன வச்சிருக்கிற கையிலன்னு சொல்லி. அந்த பெண்மணி சொன்னார்கள், பெரித்தம்பழம் வைத்திருக்கிறேன், அதை தருவதற்காக கூப்பிட்டேன் என்பதாக அந்த தாயார் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டதற்கு பின்னால் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஒருவேளை நீ பேரித்தம்பழத்தை கையில் வைக்காமல் உனக்கு ஒரு பரிசோதனைகிறேன் வா என்பதாக அந்த பிள்ளையை நீ ஏமாற்றி கூப்பிட்டாலும் கூட அதுவும் பொய்யில் ஒன்றாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன செய்தியோ பெரிய செய்தியோ இதெல்லாம் நாம் லேசாக நினைக்கிறோம். யோசித்து பார்த்தால் நாலேஜுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு செய்தியாக கன்சிடர் பண்றதற்கு கூட நம்மளுடைய மனம் ஏற்றுக்கொள்வது போவது கிடையாது. இது மார்க்கத்தில் ஒரு விழுமியமாக பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கையில் கேளிக்கைக்காக பொய்க்காக இதையெல்லாம் விட்டு விலகி வாழ்வதற்கு சொர்க்கத்தின் நடுவில் இடத்தை நான் பிடித்து தருகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அடுத்தது, உயர்ந்த இடத்தை நான் யாருக்கு பெற்றுத் தருவேன் என்று சொன்னால் ஹஸ்ஸன ஹுல்கஹு, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அழகிய குணங்கள் படைத்த எல்லாருக்குமே நான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் வீடுகளை நான் கட்டித் தருவதற்கு நான் வாக்களிக்கிறேன் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகள் நாம் எல்லாம் புரிந்து விளங்க வேண்டிய வாழ்க்கை வரலாற்று செய்திகளாக இருக்கிற சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் தஆலா வாக்களித்த அந்த சொர்க்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தேற்றம் வேண்டும். அது மீது மிகுந்த கவனம் வேண்டும். இந்த உலகத்தில் எதை அடைகிறோம் என்கின்ற ஒரு கவனத்தை தாண்டி ஆகிரத்தில் எதை அடைய இருக்கிறோம் என்பதில் ஒரு விதமான தேற்றமும் ஆர்வமும் வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாழ்க்கைக்கு இணங்க நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எப்படி சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவான். சொர்க்கத்திற்கு போனதுக்கு பின்னாடியும் கூட சொர்க்கவாசிகளையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் தஆலா பேசுகிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. சொர்க்கவாசிகளை அல்லாஹ் திரட்டுவான். சொர்க்கவாசிகளை திரட்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா, எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்பான். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், எல்லாம் கிடைச்சிருச்சு, கண்ணிமைக்கும் நேரத்தில் நாங்கள் அடையக்கூடிய எல்லா விஷயங்களும் அடைஞ்சிட்டோம், ஆசைப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்கிறது, ஓடுகின்ற நதி இருக்கிறது, மதுரந்தமான நீர் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதாக சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அலைக்கும், உங்களின் மீது இன்னும் 2 விஷயத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான். 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்காம இன்னமும் நான் மீது வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சொர்க்கவாசிகள் கேட்பாரு, ஐய ஷையின் மின் தாலிக், அதை விட சிறந்த விஷயம் என்ன இருக்கு யா அல்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்து விட்டா, எல்லாம் எங்களுக்கு கிடைத்து விட்டது, சொர்க்கத்தையும் விட மேலான ஒரு விஷயம் இருக்குமா, அதை யோசிக்கவே பார்க்க முடியல என்னன்னு சொல்லி சொர்க்கவாதிகள் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முதல் விஷயம் ருதுவானி, என் பொருத்தம் என்பது முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். உஹல்ல அலைக்கும் ருதுவானி, சுவர்க்கத்தை விட ருதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது சொர்க்கத்தை விட மேலானது. நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிலரிலும் கூட அல்லாஹ் தஆலாவினுடைய முகம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். எல்லாருக்குமே அல்லாஹ் முகத்தை காண்பிக்க மாட்டான். அல்லாஹ் நாளைக்கு முகத்தை காண்பிக்கக்கூடிய மனிதர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு சொர்க்கமே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கார். சொர்க்கத்தை விட மிக மேலானதாக ருதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மேலா என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கிடைக்கும் போங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான் என்கின்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமைக்குரிய பெரியார்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் அடையக்கூடிய லட்சியங்களை விட, வாழ்க்கையில் ஜெயிப்பதை விட, மறுமைக்காக நாம் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளிலும் ஒரு தீர்மானமும் தீர்க்கமான முடிவுகளும் இருக்க வேண்டும். அதுதான் மன்னரைக்கு பின்னால் நாம் அடையக்கூடிய வெற்றியாக இருக்கும் என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நம்மை விட்டு கடந்து சென்ற நம் முன்னோர்களுக்கும், நம் குடும்பத்தார்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், சூழல்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.